Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சாலையோரத்தில் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த பெண் குழந்தை ஆசையாய் எடுத்து அன்பூட்டி வளர்த்த தாய் பாய் ஃப்ரெண்டுடன் சேர்ந்து தாயையே தலையணையால் அழுத்தி கதையை முடித்த கொடூர பின்னணியை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஒடிஷா மாநிலம் கஜபதி மாவட்டத்தில் உள்ள பரலேகிமுண்டி நகரைச் சேர்ந்த ராஜலட்சுமி கர் மற்றும் அவரது கணவரும் 14 வருடங்களுக்கு முன்பு புவனேஸ்வர் பகுதி சாலையோரத்தில் ஒரு பெண் குழந்தையை கண்டனர். குழந்தையில்லா தம்பதியர் என்பதால் அந்த பெண் குழந்தையை தாங்களே எடுத்து வளர்க்க முடிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஆசையாய் அந்த குழந்தையை வளர்க்க ஆரம்பித்தனர் வளர்ப்பு பெற்றோர். ராஜலட்சுமியின் கணவர் ஒரு வருடத்தில் உயிரிழந்து விடுகிறார். ஆனாலும் ஒற்றை பெற்றோராக தனது வளர்ப்பு மகளை பாராட்டி சீராட்டி வளர்க்க ஆரம்பித்தார் ராஜலட்சுமி. அதுவும் தனது வளர்ப்பு மகள் கேந்திரிய வித்யாலயாவில் படிக்க வேண்டும் என்பதற்காக பரலகேமுண்டி பகுதிக்கு குடிபெயர்ந்தார். அங்கு மகளை பள்ளியில் சேர்த்து அப்பகுதியில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து குடியிருந்து வந்தார். இந்த நிலையில்தான் ஏப்ரல் 29ஆம் தேதி ராஜலட்சுமிக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார் 8ஆம் வகுப்பு படிக்கும் 13 வயது வளர்ப்பு மகள். பரிசோதித்த மருத்துவர்களோ அவர் இறந்துவிட்டார் என கூறிவிட்டனர். தாய் ராஜலட்சுமிக்கு 54 வயது. ஏற்கனவே இதய நோய் இருந்ததால் மகள் சொன்ன காரணம் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருந்ததால் யாருக்கும் சந்தேகம் வரவில்லை. ஆனால் ஒருவருக்கு மட்டும் சந்தேகம் ஏற்பட்டது. அவர்தான் ராஜலட்சுமியின் சகோதரர் சிபா பிரசாத் மிஸ்ரா. 13 வயது வளர்ப்பு மகளின் மொபைல் போனை கண்டுபிடிக்கும் வரை 2 வாரங்களுக்கும் மேலாக அவர் சொன்னதுதான் உண்மை என உறவினர்கள், மருத்துவர்கள், காவல்துறையினர் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் வளர்ப்பு மகளின் செல்போனை ஆராய்ந்த போதுதான் கொலை திட்டம் குறித்த சாட்டிங்குகள் இன்ஸ்டாகிராமில் இருந்தது தெரிய வந்து அதிர்ச்சியடைந்தார்கள். ராஜலட்சுமியை கொலை செய்து அவரது தங்க நகைகள் மற்றும் பணத்தை எடுத்துச் சென்றது பற்றிய உரையாடல்கள் அதில் இடம்பெற்றிருந்தன. அதனைத் தொடர்ந்து ராஜலட்சுமியின் சகோதரர் சிவபிரசாத் மிஸ்ரா மே 14ஆம் தேதியன்று பரலகேமுண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் விசாரணை செய்தபோதுதான் ராஜலட்சுமியின் தங்க நகைகளில் சிலவற்றை கணேஷ் ரத் என்பவரிடம் கொடுத்திருப்பது தெரிய வந்தது. அவற்றை அவர் சுமார் 2,40,000 ரூபாய்க்கு அடகு வைத்ததாக கூறப்படுகிறது. குற்றம் சாட்டப்பட்டவரிடம் இருந்து சுமார் 30 கிராம் தங்க நகைகளும் குற்றத்தில் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் 3 மொபைல் போன்களும் கைப்பற்றப்பட்டன. 13 வயது வளர்ப்பு மகள் அவரது பாய் ஃப்ரெண்டான 21 வயது கணேஷ் ரத், அவரது நண்பனான 20 வயது தினேஷ் சாஹு ஆகியோரையும் கைது செய்தது காவல்துறை. எப்படி நடந்தது இந்த படுகொலை என்று காவல்துறை விசாரித்த போதுதான் அதிர்ச்சியூட்டும் பின்னணி வெளிவர ஆரம்பித்தது. ஏப்ரல் 29ஆம் தேதி மாலை வளர்ப்பு மகள் தனது தாய்க்கு பாலில் தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. ராஜலட்சுமி மயக்கம் அடைந்ததும் தனது பாய் ஃப்ரெண்ட் கணேஷ் ரத்திற்கு தகவல் கொடுத்திருக்கிறார். அவர் தனது நண்பன் தினேஷ் சாகுவுடன் வந்துள்ளார். மூவரும் சேர்ந்து தலையணையால் ராஜலட்சுமியின் முகத்தில் வைத்து அழுத்தி மூச்சு திணற அப்படி ஒரு கொடூர படுகொலையை அரங்கேற்றியதாக திடுக்கிடும் வாக்குமூலத்தின் மூலம் தெரிய வந்துள்ளது. அதன் பிறகு அவர் மாரடைப்பால் இறந்தார் என நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள் என கூறியுள்ளார் கஜபதி காவல் கண்காணிப்பாளர் ஜதீந்திரகுமார் பாண்டா. ஆசையாய் தாலாட்டி வளர்த்து படிக்க வைத்த தாயை மூச்சு திணற வைத்து படுகொலை செய்ய வேண்டிய காரணம் என்ன என போலீசார் விசாரித்திருக்கிறார்கள். நானும் கணேஷ் ரத்தும் லவ் பண்ணோம், ஆனா எங்க அம்மா அதை தடுத்தாங்க, அதனாலதான் இப்படி செஞ்சிட்டோம் என கூறியிருக்கிறார் அந்த 13 வயது சிறுமி. 13 வயதுதான் ஆகிறது. அப்போதுதான் டீனேஜ் வயது தொடங்கவே ஆரம்பித்திருக்கிறது. 8ஆம் வகுப்பு படிக்கும் வயதில் காதல் என்றால் எந்த தாய்தான் கண்டிக்காமல் இருப்பார்? அதுவும்
தனது மகளை எப்படியாவது கேந்திரிய வித்யாலயாவில் சேர்த்து நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்ற பள்ளியின் அருகேயே வாடகைக்கு குடியேறியிருக்கிறார். அப்போது படிப்பு முக்கியம் என்றுதானே இருக்க வேண்டும். நன்றாக படித்திருந்தாலே அம்மாவுக்கு பிறகு மொத்த சொத்துக்களும் பணமும் மகளுக்கே கிடைத்திருக்கும். ஆனால் பாய் ஃப்ரெண்டின் தவறான ஆலோசனைகளை கேட்டு பெற்ற தாயை போல வளர்த்த வளர்ப்பு தாயை படுகொலை செய்துவிட்டு கூர்நோக்கு இல்லத்தில் கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார் அச்சிறுமி. அதே நேரத்தில் வளர்ப்பு குழந்தை மட்டுமல்ல, எந்த குழந்தையாக இருந்தாலும் டீனேஜ் வயதில் ஏற்படும் ஹார்மோன் ரீதியிலான மாற்றங்களை பயன்படுத்திக் கொண்டு இது போன்ற இளைஞர்கள் வலைவிரித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். அதில் இருந்து எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என குழந்தைகளுக்கு பக்குவமாக புரிய வைக்க வேண்டும். வளர்ப்பு குழந்தைகள் இப்படித்தான் இருப்பார்கள் என்ற மனநிலைக்கும் சென்றுவிடக்கூடாது. ஏனென்றால் 13 வயது சிறுமியை குற்றத்திற்கு தூண்டிய 21 வயது இளைஞனும் அவனது 20 வயது நண்பனும் வளர்ப்பு குழந்தைகள் இல்லையே, வளர்ந்த கொடிய குழந்தைகள் என்கிறார்கள் காவல்துறையினர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.